கொரியன் சீரியஸ் தமிழ் ரசிகர்களை இந்த மேட் இன் கொரியா படம் திருப்தி படுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ப சினிமாஸின் மேட் இன் கொரியா படத்தினுடைய ரிவ்யூ. இந்த படத்தினுடைய கதை இளவரசி செம்பவளம் அவங்க கொரியாவுக்கு போய் மகாராணியா ஆன கதையை சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டும் கேட்ராமாவை பார்த்து வளரக்கூடிய பெண் தான் ஷென்பகா. ஊட்டியிலே ஒரு குக்கிராமத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஃபோனுக்கு டவர் கிடைக்கணும்னா யானை மேலே ஏறி நின்று கையை ஒசத்தினா மட்டும்தான் டவரே கிடைக்கும். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண் தான் கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கிற பேராசையோட வளர ஆரம்பிக்கிறார். வளர்ந்த பிறகு இவள் கொரியாவுக்கு போனாலா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஷென்பாவா பிரியா மோகனும் அவங்களுடைய அப்பாவா பாலனும் பண்ணியிருந்திருக்காங்க. பள்ளி படிப்போட தொடர்ந்து காதலும் வளர ஆரம்பிக்குது. ஷென்பாவுக்கு மணி அப்படிங்கிற பையனை காதலிச்சிட்ருக்காங்க. மணியோ ஒரு ஹோட்டலில் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். கடன் அப்படிங்கிறது கழுத்தளவுக்கு இருக்குது. இந்த நிலைமையில் நான் அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டேன்னா அவர் என்னை சோட்டாலேயே அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேச பிரச்சனை பெருசாகுது. ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க. முட்டி மோதி கொரியாவுக்கு போகக்கூடிய கதாநாயகி தான் வேலை தேடி போன இடம் ஒரு ஸ்கேம்னு தெரிய வரப்ப அந்த சியோல் கொரியன் நகரத்துவே கண்ணீரால் நினைய வைக்கிற கதாநாயகி. அந்த நகரத்தில் ஒரு நட்பு ஏற்பட வேலையும் கிடைக்குது. ஒரு பாட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி 7-8 பேரை பார்த்துருந்தாலும் நீ சரியவரை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீயே தொடர்வ அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல அந்த பாட்டியை இவங்க பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு தாய் கிழவி மாதிரி ஒரு கனவு இருக்குது. நானாவாக இருக்கணும் அப்படிங்க அந்த வாழ்க்கைக்கு குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஷென்பா. இவங்க 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய நட்பு அப்படிங்கிறது காமெடி கலாட்டாவோட நகர ஆரம்பிக்கும். தனக்கு உதவி பண்ண பிளாக்கர் நண்பராகட்டும், தான் தங்கியிருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இருக்கிற இண்டிபெண்ட் சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த அம்மா குத்து விளக்கு ஏற்றி வச்சு அவங்க வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குறாங்க. இவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரி. பெருசாக எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க இந்த கதையை. ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. இயக்குனர் கார்த்திக்கு நம்ம சொல்ல விரும்புவது, உங்களுடைய டார்கெட் கே சீரியஸ் கே பாப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ், அது இல்லாமல் டப்பிங்கில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மக்களும் சரி, அந்த கொரியாக்குள்ளார போகிறப்ப கதை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் கொரியாவில் ஷென்பா போய் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மெயின் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அவளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே இவங்க பார்த்து பழக்கப்பட்ட சில விஷயங்களை அங்கே அறிமுகப்படுத்தியிருந்திருக்கலாம். இல்லை அதெல்லாம் கதைக்குள்ளார சேர்த்துருந்துருக்கலாம். ஒரு தமிழ் படத்தில் ஒரு 5 கொரியன் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். இதையும் தாண்டி மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்கும். கொரியன் சீரியஸ் மாதிரி இந்த படம் இருக்க போது. ஸோ உள்ளுக்குள்ளார ஒரு அழகான க்யூட்டான ரொமான்ஸான ஒரு காதல் இருக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா கொரியன் சீரியஸ்னோட ப்ளஸ்ஸே அதுதான். அது இந்த படத்தில் மிஸ் ஆகிறது. ஒரு காதல் ஊருக்குள்ளாரையும் இன்னொரு காதல் கொரியாக்குள்ளார நடக்கும் அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு. அதை மேலோட்டமாக காட்டியிருந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷனை எடுத்துகிட்டு போயிருந்தா அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத ஒரு பில்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆண்டியும் ஷென்பாவும் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறாங்க, அதில் பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கனவுகள் இருந்தாலும் அவளோட இன்னொரு லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கேள்விக்குறியே. அந்த காதல் என்னாச்சு அப்படிங்கிறத, அந்த இன்னொரு லைஃப் கொரியாவில் ஒரு காதலாக மலர்ந்துருந்ததுன்னா இதோட ப்ளஸ் வேறு எதுவுமே இருந்திருக்காது இந்த படத்தில். இந்த படத்தில் எமோஷன் அப்படிங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கணும். அது ஆகவே இல்லை. நம்ம பாட்டி ரோலில் பண்ண பார்க் ஹெய்ஜின், இவங்க ஸ்குட் கேமில் நடித்த பாட்டி, இவங்களை வச்சு இன்னமும் எமோஷனல் ட்ராமா க்ரியேட் பண்ணியிருந்திருக்கணும். அதுவும் மிஸ் ஆகியிருந்திருக்கு. ஷென்பாவும் பாட்டியும் ஜிகிர் தோஸ் மாதிரி பழகிட்டு இருக்கிறப்ப, அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டில் ரிவீல் பண்ணுறது அப்படிங்கிறது எமோஷன் ஒர்க் அவுட்டே ஆகலை. இவங்க இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதை ஆடியன்ஸுக்கு கடத்தி இருந்திருக்கணும். அதுவும் மிஸ் ஆகுது. படத்தினுடைய காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தான் போகுது. இந்த படத்தினுடைய மெயின் ஃபோக்கஸே நானாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கான படம் இது. அதை இன்னமும் அழகாக எமோஷ்னலாக ஃபீல் குட் மூவியாக கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க இயக்குனர் கார்த்திக். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.